அயோத்தி ராமர் கோவில் திறப்பு விழாவில் பிரதமர் மோடி ராமர் காலில் விழுந்தது மக்களை ஏமாற்றியதற்கு மன்னிப்பு கேட்பதற்காக மட்டுமே என விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் கூறியுள்ளார். அதுதான் வெல்லும் ஜனநாயகம். ஜெய் டெமோக்ரசி என்பதுதான் வெல்லும் ஜனநாயகம் என்கிற தலைப்பு. ஜெய் ஸ்ரீராம் என்று நீ மக்களை ஏமாற்றுகிறாய், மத உணர்வை நீ கொள்ளையடிக்கிறாய், கடவுள் நம்பிக்கையை ராமர் பக்தியை நீ முதலீடாக போட்டு சுரண்ட பார்க்கிறாய். உண்மையில் உனக்கு கடவுள் பக்தி கிடையாது. கடவுள் பக்தி இருந்திருந்தால் நீ ஒரு சீஃப் கெஸ்டா மட்டும்தான் போயிருக்கணும். மோடி அங்க ஒரு சங்கராச்சாரியாரோ அல்லது வேறு யாராவது ஒரு மடாதிபதியோ அந்த சிலைக்கு பிராண பிரதிஷ்டை செய்திருக்க வேண்டும். நீ என்ன எந்த மடாதிபதி? ஏதாவது ஒரு சங்கரத்துக்கு மடாதிபதியாக இருக்கிறாரா மோடி? வெறும் அரசியல், ஓட்டு அரசியல், தேர்தல் அரசியல். இவர் போய் சாஷ்டாங்கமாக தரையிலே விழுந்து ராமனிடத்திலே மன்னிப்பு கேட்கிறார். நான் வந்தது தப்புதான், உன் பேரை சொல்லி அரசியல் பண்றது தப்புதான், உன் பேரை சொல்லி அப்பாவி இந்துக்களை ஏய்ப்பது தப்புதான், என்னை மன்னிச்சிடு ராமா, என்னை மன்னித்து விடு ராமா என்று மோடி கீழே விழுந்து அவர் வேண்டியது மைண்ட் வாய்ஸ் எனக்கு கேட்டது. மைண்ட் வாய்ஸ் எனக்கு கேட்டது. மோடியே, நீ ராமனிடத்தில் என்ன வேண்டிக் கொண்டாய் என்பது எனக்கு கேட்டது. செய்யும் பாவச் செயலை ஏற்று மன்னித்துக் கொள். இந்த அப்பாவி சூத்திர இந்துக்கள் உன் மேலே அபாரமான பக்தியை வைத்திருக்கிறார்கள். இதை நான் பயன்படுத்திக் கொள்கிறேன். மீண்டும் ஆட்சியை கைப்பற்றி அதானி அம்பானியை தூக்கிவிடப் போகிறேன். தோழர்களே, கார்ப்பரேட் மயமாதலும் சனாதனமயமாதலும். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.